நகரச் சந்தையின் பரபரப்பில் ஒரு வணிகன் தனது ஒட்டகத்தை அன்புடன் பராமரிக்கிறான். மனிதனும் மிருகமும் பகிர்ந்து கொள்ளும் அமைதியான அன்பு. சூரிய ஒளியில் மினுமினுப்பாக காட்சியளிக்கும் மரங்களால் சூழப்பட்ட பாதையில் வணிகன் கவலையுடன் நடமாடுகிறான். வணிகன் ஒட்டகத்தை காணவில்லை. முதல் பயணி கூறுகிறான், உங்கள் ஒட்டகத்தை காணவில்லை, ஆனால் பாதையின் ஒரு பக்கத்தில்தான் இலைகள் மெலிந்திருந்தனடோட். இரண்டாவது பயணி சொல்கிறான், நான் ஒட்டகத்தை பார்க்கவில்லை, ஆனால் வழியில் சில சீரற்ற காலடிச் சுவடுகள் இருந்தனடோட். மூன்றாவது பயணி சொல்கிறான், ஒட்டகத்தை நான் பார்த்ததில்லை, ஆனால் சில உயிர்கள் கடித்ததற்காக இரத்தத் துளிகள் வழியில் விழுந்திருந்தனடோட். நிகழ்வுகள் நினைவில் ஓடுகின்றன. ஒட்டகத்தின் இருப்பை வெளிப்படுத்தும் விதமாக ஒருபுறம்தான் மெலிந்திருந்த இலைகள். அடுத்த ஞாபகம், தூசியில் பதிந்த சீரற்ற காலடிச் சுவடுகள் ஒட்டகத்தின் பயணத்தை வெளிப்படுத்துகிறது. இறுதியாக, இரத்தத்தால் உருவான சிறிய துளிகள் ஒட்டகத்தின் கஷ்டத்தையும் போராட்டத்தையும் காட்டுகின்றன. அரண்மனை தோட்டத்தில் வணிகன் பயணிகளை குற்றம்சாட்டி கோபமாக சண்டையிடுகிறான். சுல்தான் சூழ்நிலையை அமைதிப்படுத்துகிறான். பயணிகள் சொல்கிறார்கள், நாங்கள் ஒட்டகத்தைக் காணவில்லை, ஆனால் அதன் இருப்பை சுற்றியுள்ள அடையாளங்களின் மூலம் கண்டுபிடித்தோம் டோட். சுல்தான் ஆச்சரியத்துடன் கேட்டுக்கொண்டே இருக்கிறான், உண்மையா? உங்கள் கணிப்புகளை எனக்குத் தெளிவாகச் சொல்லுங்கள் டோட். நிகழ்வின் உண்மையை சுல்தான் வெளிப்படுத்துகிறான், உங்கள் ஒட்டகம் எங்கும் செல்லவில்லை, அது இங்கே அரண்மனை தோட்டத்திலேயே இருக்கிறது. மகிழ்ச்சியுடன் வணிகன் உருக்கமாக சொல்கிறான், என் ஒட்டகம். ஓர் மிக்க நன்றி, உங்கள் மகிமை. பயணிகளுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். நான் என்றும் கடமைப்பட்டவன்.